Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 5 இயர் BA LLBக்கு உண்டான ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கறத வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. இத பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரிமைண்டர் வந்து கேட்டதனால இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். அதாவது டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்றதுல எங்களுக்கு வந்து ப்ராப்ளமா இருக்கு. எங்களுக்கு வந்து இன்னும் டிசி கொடுக்கல, இன்னும் வந்து 12th மார்க் ஷீட் வந்து கொடுக்கல. இதுக்கப்புறம் நாங்க வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலா வந்து ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல்லையுமே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 12th முடிச்சவங்க இந்த 2025ல 12th முடிச்சவங்களுடைய டிசி ரெண்டாவது வந்து டெம்பரரி மார்க் ஷீட் ஆனா அந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் இது ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லாமே உங்ககிட்ட வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கையில இருக்கு சரிங்களா. இதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து ஒரு சரியான ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி BALLBக்கு வந்து அப்ளை பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி வந்து நம்ம சோசியல் மீடியா பேஜான Facebook, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்தெந்த இடத்துல எங்கெங்க வந்து கவுன்சிலிங் நடக்குது, எத்தனாவது ரவுண்டு நடக்குது, உங்களுக்கு எப்போ வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கும் அப்படிங்கறத அப்டேட்டை நம்ம வந்து நம்ம சோசியல் மீடியா பேஜ்ல வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். மறக்காம அங்க போயிட்டு நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது வந்து இப்போ நீங்க தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே 5 இயர் கோர்ஸ்க்கு நீங்க வந்து BALLBக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இந்த மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்க ரெடி பண்ணி கையில எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. 10th மார்க் ஷீட், அதே மாதிரி 12th அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட், உங்களுடைய டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து நீங்க 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கிறவங்க மட்டும் அது உங்க எம்இஎஸ் நம்பர் போட்டாலே போதும். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், நீங்க மேபி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ல வரவங்க மட்டும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், அதே மாதிரி வந்து உங்களுடைய போட்டோ, சிக்னேச்சர், பேரண்டோட சிக்னேச்சர் இது மட்டும் இருந்தா போதும். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா 5 இயர் BALLB அஃபிலியேட்டட் கோர்ஸ்க்கு உங்களால வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும் சரிங்களா. இது அப்ளை பண்ணக்கூடிய டைரக்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. இந்த இடத்துல ரெண்டு விதமான லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க, நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு வீடியோலையும் அதான் சொல்றேன். போன வருஷம் நிறைய பேர் வந்து சோயிலுக்கு அப்ளை பண்ணிட்டு ப்ரோ எங்களுக்கு வந்து அஃபிலியேட்டட் கிடைக்கலையா, கிடைக்காதான்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது சோயல் அப்படிங்கிறது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இல்ல, இது வந்து சென்னையில மட்டும் தான் நீங்க வந்து படிக்க முடியும் BALLB. இந்த இடத்துல அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் கவர்மெண்ட் பிளஸ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், பிரைவேட் காலேஜ் இருக்கு. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க BALLB உங்களால வந்து படிக்க முடியும். இது ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் சொல்ற அளவுக்கு பெருசா எதுவும் கிடையாது. நீங்க சோயில கிளிக் பண்ணி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்க CBSE படிக்கிற மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அதே இது நீங்க அஃபிலியேட்டட் BALLB நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷன்ல நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இது ரெண்டுக்கும் வந்து இதுதான் வந்து கான்செப்ட். இது சோயல் அப்படிங்கிறது கொஞ்சம் டெப்தா நீங்க வந்து படிப்பீங்க, இது வந்து ஒரு ஆவரேஜா பேசிக்கா நீங்க வந்து படிப்பீங்க சரிங்களா. ஓகே, இப்போ இந்த இடத்துல கிளிக் ஹேர் டு அப்ளை ஃபார் அஃபிலியேட்டட் லா காலேஜ் இருக்கு இல்லையா, இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை கவர்மெண்ட் லா காலேஜ் வந்து இருக்கு, பிரைவேட் லா காலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுல உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் சரிங்களா. சோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் மேல கொடுத்துருக்காங்க பாருங்க 5 இயர் BALLB டிகிரி கோர்ஸ், இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா நம்மளுக்கு வந்து முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற பேஜுக்குள்ள போவோம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு கண்டிப்பா நம்மளுடைய 10th மார்க் ஷீட்ல நம்மளோட நேம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நேம் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டா கொடுங்க. மொபைல் நம்பர், அதே மொபைல் நம்பரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மெயில் ஐடியும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்க வந்து லாகின் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வந்து பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு, யூசர் நேம் அப்படிங்கிறது உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்திருக்கும், அதான் நம்ம யூசர் நேம்ல போடணும். பாஸ்வேர்டு அப்படிங்கிற டேட் ஆஃப் பர்த் தான் நம்ம வந்து பாஸ்வேர்டா போடணும். இது ரெண்டையும் போட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல தான் நம்ம கவனமா வந்து ஃபில்அப் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து உங்களுடைய மெயின் அப்ளிகேஷன் ஃபார்ம் சரிங்களா. சோ இந்த இடத்துல ஃபார்ம்ல வந்து கேட்டிருக்காங்க பாருங்க, ஜெண்டர் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அதே மாதிரி வந்து நேம் ஆஃப் த ஃபாதர் மதர் அப்படிங்கிற இடத்துல ஸ்டூடெண்டோடைய ஃபாதர் நேம் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரிலீஜியன் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ரிலீஜன் அப்படிங்கிறத கரெக்டா அந்த இடத்துல கொடுங்க. உங்களுடைய கம்யூனிட்டி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய கம்யூனிட்டியை கரெக்டா இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டியில வந்து சப் கேஸ்ட் இருக்கு இல்லையா, உங்களுடைய ஜாதி சான்றிதழ தெளிவா வந்து போட்டிருப்பாங்க. அதை பார்த்து கொஞ்சம் கரெக்டா கவனமா இந்த இடத்துல வந்து நீங்க என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாமே வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படி கீழ வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு இலங்கை அகதியான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற இடத்துல இந்தியன் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா இருக்கும், அதையே நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. மேபி நீங்க அதர் கண்ட்ரில இருந்து வர்றவங்க மட்டும் வந்து அதர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும். ஸோ இந்த இடத்துல குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் தகுதி தேர்வு அப்படிங்கிற இடத்துல HSC ஜென்ரலா இல்ல HSC ஒகேஷனலான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க.
ஸோ இந்த ஆப்ஷனை கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பாசிங் இந்த குவாலிஃபையிங் எக்ஸாம் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து 12ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ் அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக இருக்கும், அதை அப்படியே வந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் குவாலிஃபையிங் எக்ஸாம், அதாவது வந்து உங்களோட 12th இருக்கக்கூடிய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுடைய மந்த் அண்ட் இயர், அதாவது எந்த இயர் வந்து நீங்க வந்து பாஸ் அவுட் ஆனீங்களோ அந்த இயர் வந்து கேட்டிருக்காங்க. மே 2025 அப்படிங்கறத கரெக்டா இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து நீங்க எஸ்எஸ்எல்சி வந்து பாஸ் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க எந்த மோடுல வந்து பாஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரெகுலர் மோடா இல்ல வந்து பிரைவேட்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை கரெக்டா கொடுங்க. அதே மாதிரி உங்களோட 12th நீங்க வந்து ரெகுலர்ல பண்ணீங்களா இல்ல பிரைவேட்ல பண்ணீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் HSC, அதாவது வந்து நீங்க +2 வந்து தமிழ் மீடியத்துல பண்ணீங்களா இல்ல இங்கிலீஷ் மீடியத்துல பண்ணீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை கரெக்டா வந்து கொடுங்க. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல தொடர்பு முகவரி அப்படிங்கிற இடத்துல இப்ப கரண்ட்ல நீங்க எந்த அட்ரஸ் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் நீங்க கரெக்டா டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம் வித் வந்து பின்கோடு, அதே மாதிரி வந்து டிஸ்ட்ரிக்ட் நேம் கரெக்டா இது எல்லாமே வந்து நீங்க மேனுவலா டைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆதார் கார்டு இருக்கிற மாதிரி தான் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கு ப்ரூஃப் நம்ம சப்மிட் பண்ணணுங்கிற அவசியமும் வந்து கிடையாது. இப்போ கரண்ட்டா நீங்க எந்த அட்ரஸ்ல இருக்கீங்களோ அந்த அட்ரஸை நீங்க இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க கவனமா வந்து ஃபில் பண்ணணும். HSC உடைய டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க வந்து 12th எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த மார்க்கை கரெக்டா இந்த இடத்துல வந்து போடுங்க. மேக்ஸிமம் மார்க் அப்படிங்கிற இடத்துல நீங்க 600க்கு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத இந்த இடத்துல மார்க்ஸ் ஆப்டினேட் அப்படிங்கற ஆப்ஷன்ல நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுடைய பெர்சன்டேஜுக்காக, அதாவது உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்றதுக்காக உங்க அந்த மார்க் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. லாங்குவேஜ் பேப்பர் தவிர மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட்ல நீங்க எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத டோட்டல் பண்ணி இந்த இடத்துல நீங்க வந்து என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். இப்போ இந்த ஸ்டூடெண்டோட கட் ஆஃப் மார்க் வந்து 81, சரிங்களா. டோட்டல் பெர்சன்டேஜ் அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. இந்த எக்ஸ்க்ளூடிங் லாங்குவேஜ், அதாவது வந்து லாங்குவேஜ் பேப்பர் தவிர மீதி இருக்கக்கூடிய 4 சப்ஜெக்ட்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறதுல தான் உங்களுக்கு வந்து சீட் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறத நீங்க வந்து டிசைட் பண்ண முடியும், சரிங்களா. சோ இப்போ இந்த இடத்துல அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா நீங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இருக்குன்னா நீங்க அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா அதை நீங்க வந்து விட்டுருங்க. கம்பல்சரியா அதை வந்து ஃபில்அப் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து மதர் டங் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க வந்து தமிழ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. மேபி நீங்க அதர் ஸ்டேட்ல வரீங்க அப்படின்னா அதர்ஸ் நீங்க வந்து உங்களுடைய லாங்குவேஜ் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பேரண்டோடைய ஆக்குபேஷன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆக்குபேஷனை கரெக்டா இந்த இடத்துல கொடுங்க. பேரண்டோடைய ஆனுவல் இன்கம் அப்படிங்கிற இடத்துல இன்கம் அப்படிங்கிறது ஆவரேஜா வந்து மந்த்லி இன்கம் வந்து 6000 ரூபாயில இருந்து 9000 ரூபாய் இல்ல 9000ல இருந்து 12,000 சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த ஆப்ஷன் வந்து கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து மேஜரா நீங்க வந்து கரெக்டா அக்யூரேட்டா போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு நீங்க வந்து போட்டாலே போதுமானது. இந்த இடத்துல உங்களுடைய பூர்வீக இடத்தின் நிலை அப்படிங்கறத வந்து கேட்டிருக்காங்க. நீங்க கார்பரேஷன் கொடுங்க, இல்ல முனிசிபாலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. அதே மாதிரி நீங்க படிச்ச ஸ்கூல் வந்து எந்த எல்லைக்கு உட்பட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து கேட்டிருக்காங்க. அதையுமே கரெக்டா வந்து கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய நெகட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் வந்து சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுடைய சொந்த மாவட்டம் என்ன அப்படிங்கறத இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க அதர் ஸ்டேட்ல வரீங்க அப்படின்னா அதர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு முதல் பட்டதாரியான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க வந்து 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் தவிர பிரைவேட் காலேஜ், அதாவது 12 பிரைவேட் லா காலேஜஸ் வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே வந்து இருக்கு. அந்த காலேஜ்ல நீங்க மேபி வந்து ஜாயின் பண்றதுக்கு விருப்பப்படுறீங்களா, கவர்மெண்ட் இடஒதுக்கீடுல, அதாவது அரசு இடஒதுக்கீடுல நீங்க வந்து 85,000 ரூபாய் பெர் இயருக்கு ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணி படிக்கிறதுக்கு விருப்பப்படுறீங்கிறவங்க மட்டும் இந்த இடத்துல எஸ் கொடுங்க. இல்ல அப்படின்னா நீங்க நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து கம்பல்சரியா தான் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க 80% நல்லா கவனிக்கணும். 80% கீழே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் சேஃபா வேணும், படிச்சா LLB தான் படிக்கணும், தமிழ்நாட்டில் தான் படிக்கணும், வேற வழியே இல்லை, நான் ஃபீஸ் பே பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க 80% கம்மியா நீங்க கட் ஆஃப் வச்சிருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து நீங்க இந்த இடத்துல எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த காலேஜுமே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் எல்லாமே நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங், காலேஜோட சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே நம்ம வந்து பண்ற மாதிரி இருக்கும். இது ஜஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் பண்ணும்போது நம்ம வந்து நார்மலா ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வந்து நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா இந்த இடத்துல சேவ் வந்து ப்ரொசீடுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டேப் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே நம்ம ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து சேவ் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க யுவர் அப்ளிகேஷன் சேவ்டு சக்சஸ்ஃபுல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து மெசேஜ் மாதிரி காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து சேவ் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஓகே அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொசீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட்ல இருந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆவணங்கள் பதிவேற்றும் போது
உங்களுடைய ஃபைல் நேம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபோட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோட்டோவில் வந்து எந்த ஒரு டாட்டோ இல்லை வந்து ஸ்பெஷல் கேரக்டரோ ஹேஷோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாலர் சிம்பிளோ வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லாமல் இருந்தால் மட்டுமே உங்களுடைய அப்ளிகேஷன் அதாவது உங்களுடைய டாக்குமெண்ட் அப்படிங்கிறத அவங்களுடைய சர்வர் யூனிவர்சிட்டியோட சர்வருக்கு வந்து அப்லோட் ஆகும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து இந்த வருஷம் தான் புதுசாக இந்த ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதனால நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபைல் அப்படிங்கிறது வந்து டாட் இல்லாமல் ஸ்பெஷல் கேரக்டர் இல்லாமல் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எம்டியா ஃபாண்டு இருக்க ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த இடத்துல 1 by 1 வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க உங்களுடைய ஃபோட்டோ, அதே மாதிரி சிக்னேச்சர், பேரண்டோட சிக்னேச்சர், 10th மார்க் ஷீட், அதே மாதிரி 12th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி வந்து உங்களுடைய டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. நீங்கள் பள்ளியிலிருந்து டிசியை பெறவில்லை எனில் இன்னும் டிசியை பெறவில்லை என்று எழுத்துப்பூர்வமாக நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அறிக்கையை வந்து பதிவேற்றம் சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிசி அப்படிங்கிறத வாங்கியிருப்பீங்க. டிசி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையுமே ஒன்னா சேர்த்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து 250 கேபிக்குள்ள ஜேபிஜி ஃபார்மேட்ல தான் நீங்க வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. பிடிஎஃப் வந்து கிடையாது. சரிங்களா? ஃபைனலா வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுமே வந்து 250 கேபிக்குள்ள ஜேபிஜி ஃபார்மேட்ல தான் நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒன்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, இப்போ ஒன்ஸ் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் வந்து அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல கிரீன் கலரில் வந்து அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மெசேஜ் வருது அப்படிங்கிறவங்க மட்டும்தான் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வந்து அவங்க சர்வருக்கு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? இது எல்லாமே வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒன்ஸ் வந்து அப்லோட் ஆயிருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருமே வந்து 500 rupees நீங்கள் ஃபீஸ் வந்து அஃபிலியேட்டட் லா காலேஜுக்கு வந்து பேமெண்ட் பண்ணணும். மீதி இருக்கக்கூடியவங்க எஸ்சி, எஸ்டிஏ, எஸ்சிஏ இவங்க எல்லாருமே வந்து 250 rupees வந்து நீங்கள் ஆன்லைனில் ஃபீஸ் வந்து பேமெண்ட் கேட்வே பேஜ் மூலியமா நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் எல்லாமே ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா டேரெக்டாக நமக்கு வந்து டேஷ்போர்டு அப்படிங்கிறது இந்த இடத்துல டவுன்லோட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். இதுதான் வந்து நம்மளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்ளை பண்றதுல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். இல்ல எங்களுக்கு நீங்களே வந்து அப்ளை பண்ணி கொடுங்க ப்ரோ அப்படின்னாலும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்க எங்களுக்கு வந்து டிஎம் பண்ணீங்கன்னா நாங்களே உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிட்டன் உங்களுக்கு பிடிஎஃபாவே வந்து சென்ட் பண்ணிடுவோம். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். கவுன்சிலிங் வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து அடுத்து என்ன ப்ராசஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னா வந்து நம்ம சேனல்ல வீடியோவா வந்து போஸ்ட் பண்ணுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.